ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ரெசிபி சௌசௌ பொரியல். எப்படி டேஸ்ட்டா, சீக்கிரமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சௌசௌ காய் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அத தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி. கொஞ்சம் சின்னதா போதும். ஏன்னா நான் காய் 2 பேருக்குள்ள அளவு தான் செய்கிறேன். ரொம்ப சிம்பிள். சீக்கிரமா செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சௌசௌ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல்லாம் செதுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நாம் குட்டி குட்டி க்யூப்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போடுறேன். நம்ம அடுத்து காரத்துக்கு மிளகா பொடி சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். சௌசௌ நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காய் செதுக்கும்போது தோல் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம அந்த ஸ்க்ரேப்பர்லாம் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். கத்தியை வச்சு செதுக்குனோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை அருவாமனை யூஸ் பண்ணுறவங்க அதில் டேரெக்டாக கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2 பேருக்குள்ள அளவு நான் செய்கிறேன். இதுக்கு அடுத்து தேவையான பொருள்லாம் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு உள்ளது அவ்வளோதான். அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு. இப்போ நாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா தேவைப்படாது. தாளிக்கிறதுக்குள்ள அளவு மட்டும்தான். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதோட கொஞ்சம் ஜீரகம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஜீரகம் போட்டோம்னா. யூஸ்வலாக நம்ம இப்போ ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியோடையே பச்சை மிளகா போட்டு அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணோம்னா அது பருப்போடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன், நான் செய்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறது எல்லாமே. இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டாக சமைக்கிறவங்க யாரும் இருந்தீங்கன்னா, நிறைய பேர் நல்லாவே சமைப்பீங்க. நான் என்ன கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் எப்படி சமைப்பீங்க சௌசௌ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். எப்பொழுதுமே மீடியம் ஃப்ளேமில் அனல் கம்மியாக வச்சு செய்யணும். இப்போ நான் அடுத்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌ சேர்த்துக்கலாம். சௌசௌ கட் பண்ணும்போது கையில் அப்படியே பிசுன்ட்டு ஒரு மாதிரி, வெண்டைக்காய் கட் பண்ணால் குழ குழன்ட்டு இருக்கும், ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி. இது ஒரு மாதிரி இருக்கும் கை. அதனால் தண்ணியில் வாஷ் பண்ணால் போயிடும். நார்மலாக சௌசௌ கட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி இது மட்டும் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. நான் எப்பொழுதும் காரம் கம்மியாக தான் செய்வேன். 1 ஸ்பூன் மிளகா பொடி. இது வீட்டிலையே ரெடி பண்ண சாம்பார் பொடி. மிளகா பொடி வீட்டிலையே ரெடி பண்ணுவாங்கள்ல. மிளகா 1/2 கிலோனா மல்லி 1 கிலோ, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணது. அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நிறையா ஊற்றக்கூடாது. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளேயே வெந்துடும்.
நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். மூடி வச்சு வேக வச்சோம்னா கேஸ் நிறைய நாள் வரும். யூஸ்வலாக எனக்கு சிலிண்டர்லாம் வாங்கினேன்னா ஒரு 70 டேஸாவது வரும். உங்கள் வீட்டிலலாம் எத்தனை நாள் சிலிண்டர் வருதுன்னு சொல்லுங்கள். கேஸ் சிலிண்டர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வெந்நீர் வைக்க, முட்டை வேக வைக்க, அப்புறம் கார்னு, சுண்டல் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவேன். வெந்நீர் வைக்க கெட்டில் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில நேரம் டைம் ஆகும், சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா கூட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 3வது விஷயமா வச்சுருவேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் எதுக்கு இந்த தோசையை ஆட் பண்ணேன்னா, மாவு அரைக்கும் போது வெந்தயம் ஊற வைக்க மறந்துட்டேன் உளுந்தில். வெந்தயம் ஆட் பண்ணால் தான் தோசை செவக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தோசை செவந்து தான் வந்திருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வெந்தயம் ஆட் பண்ணாமல் தான் அரைச்சி சரி தோசை ஊற்றி பார்ப்போம், சாஃப்டாக சிவப்பாக மாறுதா, சிவப்பு கலர் வருதாங்கிறதுக்காக ஊற்றி பார்த்தா நல்லாவே கலர் வருது. இப்போ வெந்தயத்தோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சௌச்சௌ வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணிலாம் வற்றினோன்னே எடுத்துட்டோம்னா சௌச்சௌ பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். தேங்காய் நீங்கள் கடைசியாக இறக்கும்போது துருவி போட்டுக்கலாம், தேங்காய் விரும்புகிறவங்க. நான் ஏன் சேர்க்க மாட்டேன்னா, காலையிலே செஞ்சு நான் டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போவேன். மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்றது, காலையில் 7 மணிக்கு செய்கிறது. அதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு எனக்கு மோஸ்ட்லி வீணாக போயிடும்னு நினச்சிட்டு தான் நான் சேர்க்குறதில்ல. இப்போ சௌச்சௌ பொரியல் ரெடி. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நீர்க்காய்ங்கிறதோட விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம். சௌச்சௌ ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள். ரெசிபீஸ், நாங்கள் வெளியில் போகிற vlog, அவுட்டிங் போனது, பசங்களோட இருந்தது, கார்டன், அப்புறம் அவங்க விளையாடுறது, நிறைய vlogs போட்டிருக்கேன், அன்பாக்சிங் வீடியோஸ்லாம். எல்லாமே பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. வீடியோலையோ சொன்ன மாதிரி கொடைக்கானலில் எடுத்த வீடியோ, பிரையன் பார்க்கு. அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். ஃபேமிலியாக போயிருந்தோம் நாங்கள். 1 டே ஸ்டே பண்ணோம். அது எல்லாமே அந்த வீடியோவில் வரும். மியூசியம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.